ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அலைன் ஒயாசிஸ் கார்டன். நாங்கள் இன்னைக்கு சும்மா ஒரு 2 நாள் ட்ரிப் போகலான்னு பார்த்தோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு அலைனில் ஒயாசிஸ் கார்டன் வந்திருக்கிறோம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். நாங்கள் 2 ஃபேமிலி வந்திருக்கிறோம். எங்கள் ஃபேமிலி அப்புறம் இன்னொரு ஒரு 2 குட்டீஸ் இருக்கிற ஒரு ஃபேமிலி வந்திருக்கிறோம். நாங்கள் வந்தாச்சு, அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் 2 பேர் ஜாயின் பண்ணி உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சு. ரொம்ப பக்கமாக இருக்குது. கார் பார்க்கிங் அங்கே தெரியுதுங்களா? ஒயிட் கலரில் சேம் லைக் தட். அங்கே கார் பார்க்கிங் வந்து விட்டுட்டு காரை விட்டுட்டு இதே வழியாக தான் நடந்து வர்றது. இப்போ வெளியில் இருக்கிறது பாருங்க, அவுட் சைட். அங்கே தான் வந்துட்டு ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், என்னை மாஸ்க் போட சொல்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்குதுங்களா? இங்கே எல்லாம் மாஸ்க் இல்லாமல் வெளியில் வரக்கூடாது. வந்தால் 3000 திர்ஹம்ஸ் ஃபைனு. அதாவது நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 ரூபா ஃபைனு. ஸோ நான் மாஸ்க் எடுத்துகிட்டு வீடியோ எடுக்கிறேன்னா அதனால். உள்ள ஒயாசிஸ் கார்டனுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க. யாருக்கும் எந்த டெம்பரேச்சரும் இல்லை. ஸோ உள்ளே விட்டுட்டாங்க. நான் அங்கே வந்து சைக்கிள் மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? வெயிட் லெட் மீ ஷோ. எஸ், இங்கே பார்த்தீங்களா? இங்கே சைக்கிள் மாதிரி இது வந்து கேட்டோம். 50 திராம் சொன்னாங்க. நாங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணலை. நாங்கள் வாக்கிங்லேயே போய்க்கலான்ட்டு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. நம்ம நடந்து போகிறது ஃபேமிலியாக ஜாலியாக நடந்து போகலாம். இங்கே தனியாக வராதிங்க. ஃபேமிலி 2-3 ஃபேமிலி சேர்ந்து வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்கும் குட்டீஸுங்க விளையாடுறதுக்கு. இங்கே ஃபுல்லாக வந்து நல்ல க்ரீனரியாக ட்ரீஸ் இருக்குது. நல்ல இந்த பேர்ட்ஸ் சவுண்டு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. நம்மளுக்கே இங்கே வந்தால் ரொம்ப அமைதியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக நல்லா இருக்குது. நிறையா வந்து ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. எங்கள் ஃபேமிலி முன்னாடி போயிட்டே இருக்காங்க. எங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி முன்னாடி போயிட்டே இருக்காங்க. இது வந்து ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அந்த பஸ் கூட ஹையர் பண்ணிக்கலாம். நாங்கள் எதுவும் எடுக்காமல் வாக்கிங்லேயே போகலாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாக்கிங்லேயே தெரியும் உங்களுக்கு, நிறைய ட்ரீஸ் இருக்குது. நம்ம உள்ளே போய் வேணுனாலும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். உள்ளே ஃபுல்லாக பாம் ட்ரீ எல்லாமே இருக்குது. நம்ம ஊரை வந்து மிஸ் பண்ணுறவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து இந்த ஒயாசிஸ் கார்டன் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன். நிறையா வந்து நாங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் செடி. நாங்கள் வந்து ஊரில் இந்த பழுக்காத காயை வந்து கொலுமிச்சம்பழம்னு சொல்லுவோம். இவங்க ஊரில் வேறு ஏதாவது வித்தியாசமாக சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி எனக்கு போடுங்க. நான் உங்களுக்கு அந்த காய் வந்து ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். அப்புறம் வந்து இது கொய்யாப்பழம் செடியெல்லாம் இங்கே இருக்குதுங்க. அதாவது நம்ம ஊரில் இருக்கிற செடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவங்க புதுசாக காமிக்கிற மாதிரி இங்கே போட்டிருக்காங்க. பட் ரியலி இந்த டெசர்ட்டில் இப்படி வச்சு இவங்க வளர்த்த முடியும் அப்படின்னா நம்ம ஊரில் எல்லாம் சூப்பராகவே வளர்த்தலாங்க. ஆசையாக இருக்குது எனக்கே இந்த இடத்த வந்து பார்த்ததுக்கப்புறம். இதே மாதிரி ஒரு தோட்டம் வச்சு உள்ளே ஒரு வீட்டை கட்டி உள்ளே இருந்துக்கலாம்
பார்க்கலாமான்னு ஆசை நிஜமாலுமே வரும் யாருக்கு இங்கே வந்தாலுமே. பர்டிகுலராக எங்களை மாதிரி ஊரை விட்டு தள்ளி டெசர்ட்டில் இருக்கிறவங்க, அதாவது இந்த மாதிரி யுஏஇயில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஒரு ஃபீல் வரும். ஆனாங்க இந்த இடத்துக்கு வந்தால் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்களேன், தென்னை மரத்தையெல்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க. ஐ திங்க் ஸோ இது தென்னை மரம் தான் நினைக்கிறேன். இங்கே நிறையா இங்கே பாருங்களேன், மரம் வச்ச இடத்தையே வந்து எவ்வளோ அழகாக வந்து ரூட்லாம் போட்டு வாக்கிங் பார்த்து எவ்வளோ நீட்டாக போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. அலைன் வந்தீங்கன்னா அந்த ஒயாசிஸ் கண்டிப்பாக வந்து பாருங்கள், அந்த கார்டன் கண்டிப்பாக வந்து பாருங்கள். நம்ம இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு பாத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பாத்தில் வந்து நம்ம உள்ளே போய் கூட நின்று பார்க்கலாம். நல்லா தண்ணி பாய்ச்சுறாங்க. இந்த ஊரில் எப்படி தான் தண்ணி எங்கேருந்து கிடைக்குதுன்னு தெரில. நம்ம ஊரில் வந்து மழை தண்ணியை கூட நம்மளால் சேமிக்க முடியல. பட் இவங்களது வந்து அவ்வளோ ட்ரையான ஏரியா. பட் ஸ்டில் தே ஆர் கிரேட். நான் நிஜமாக சொல்லணும். சூப்பராக வந்து மரம் இவ்வளோ உங்களால் பார்க்க முடியுமா பாருங்களேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே இருக்கிறது எல்லாமே வந்து டேட்ஸ் பழம். இது ஃபுல்லாகவே வந்து டேட்ஸ் பழத்தோட ட்ரீ தான். ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள், வாஷ்ரூம். ஆமாம், எவ்வளோ வாஷ்ரூமே எவ்வளோ அழகாக நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. குட்டி 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 பின்னாடி வாங்கலாம், பின்னாடி வாங்க. குட்டியாக அழகாக நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ போகுது இல்லைங்களா இந்த பஸ்ஸு. நாங்கள் கேட்கல, பட் என் ஹஸ்பண்ட் சொன்னார் 20 dirhamsன்னு சொன்னார். இதை ஃபுல்லாக வந்து சுற்றி காமிப்பாங்க. பட் எங்களுக்கு வந்து ஒரு வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இந்த மாதிரி நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக, வாக் பண்ணி எல்லாத்தையும் ரசிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வாக்கிங் பாத்தில் வந்திருக்கிறோம். வேறு எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனும் எடுத்துக்கலை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கே அலைன் கார்டன் வரணும் அப்படின்னா, ஒயாசிஸ் கார்டன் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து மார்னிங் டைம் ப்ரிஃபர் பண்ணி வாங்க. ரொம்ப வந்து இல்லைன்னா மத்தியான டைம்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும். உங்களால் ரொம்ப தூரம் நடக்க முடியாது. இப்போயே பார்த்தீங்கன்னா வெயில் இறங்கிருச்சு. மணி 10 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போயே பார்த்தீங்கன்னா வந்து வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் கொஞ்சம் மார்னிங்கே வந்துட்டீங்கன்னா, 9 o'clock தான் வந்து ஓப்பன் ஆகுது. நீங்கள் 9 o'clockே உள்ளே வர மாதிரி வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடம். ரொம்ப சீரியஸாக சொல்கிறாங்க, ரொம்ப அமைதியாக நல்லா இருக்குது. மேபி இது வந்து இந்த COVID-19ங்கிறதுனால யாரும் நிறையா வராமல் இருக்கிறாங்களோ. அங்கே போலீஸ் நிற்கிறாங்க, அதனால தான் கொஞ்சம் பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து கொரோனா வைரஸ் டைமுங்கிறதுனால நிறைய பேர் வராமல் இருக்கிறாங்களா, இல்லை ரெகுலராகவே இங்கே இப்படி தானா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது வந்து இவ்வளோ நல்ல பெருசாக வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. லைக் எல்லாமே வந்து ட்ரீஸ் எல்லாம் வந்து அழகழகாக வளர்ந்துருக்குது. ஆனால் இதுக்கு ஒன்றுமே என்ட்ரன்ஸ் ஃபீயே இல்லை அப்படின்னா வந்து நிஜமாலுமே ரொம்பவே நம்மளுக்கு ஃப்ரீயாக ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கிற ஒரு இடம் இது. இங்கே வந்து லோக்கலில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்களை வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து கூட ஓட்ட வைக்கிறாங்க. 2-3 பேர் போனதை நான் பார்த்தேன். மொத்தத்துலைங்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடம். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கொழுமிச்சம்பழம் தான் நான் சொன்னது. இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பேக் சைடில் மேலே தெரியுது பார்த்தீங்களா, இது இந்த மாதிரி நிறையா இருக்குது. கொய்யாப்பழம் இருக்குது, மாங்காய் மரம் இருக்குது. பட் இதில் எதுவுமே வந்து நம்ம பறிக்கக்கூடாது. ஆனால் அட்லீஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். நம்மளுக்கு அந்த க்ரீனரியோட நம்ம கொஞ்சம் இந்த மரங்களோட நாமளும் கொஞ்சம் இணையலாம். நல்லா இருக்குதுங்க சீரியஸாக. இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்கும். நல்ல ஒரு ஃபீலுங்க. நாங்கள் இன்னும் அந்த மியூசியம்லாம் பார்க்கல. இந்த ஒயாசிஸ் கார்டனோட அதர் எண்டில் தான் இந்த மியூசியம் இருக்குங்க. பட் நாங்கள் போன சமயத்தில் நாங்கள் போனது நவம்பர் 2020. அந்த டைமில் வந்து ஓப்பனில் இல்லை மியூசியம். ஸோ இந்த இடத்துல தான் அலைன் ஒயாசிஸ்னு போட்டிருக்காங்க இல்லையா, இந்த எண்டு வரைக்கும் நாங்கள் போயிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் எங்களுக்கு தெரிஞ்சது, இதுக்கு மேலே மறுபடியும் நாங்கள் வாக் பண்ணி வந்த லெவலுக்கு நாங்கள் திரும்பியும் வந்து நடக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஸோ நாங்கள் இந்த சைக்கிள் எடுக்கிறது தான் பெட்டருங்கிறது எங்களுக்கு தோணுச்சு. நாங்கள் அப்போ வந்து ஹையர் பண்ணியாச்சு, அந்த சைக்கிள் வந்து எடுத்தாச்சு. இப்போ போயிட்டுருக்குறோம்.
என் பையன் எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கல. அவங்க ஃபேமிலிலேயும் 2 சைக்கிள் எடுத்துட்டாங்க. இல்லைன்னா நிஜமாலுமே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுங்க, நடக்கவே முடியாது. உங்களுக்கு ஸ்நாக்ஸ், வாட்டர் எல்லாமே வந்து வாங்கிக்கோங்க. உள்ள எதுவுமே நம்மளுக்கு வாங்குறதுக்கு ஷாப்ஸ் எதுவுமே இருக்காது. ரொம்ப கஷ்டமாயிரும். நீங்கள் எங்கே போனீங்கன்னா எல்லாமே எடுத்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு. என்னை வந்து நடக்க வச்சுட்டு அவங்க 2 பேரும் சைக்கிளில் வந்தாங்க. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் இந்த அதர் எண்ட்லேருந்து இந்த சைக்கிள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரன்ஸில் வந்து இதோட அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன கேட்டால் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இதை எடுத்துக்கோங்க, இந்த சைக்கிளை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தூரம் வாக்கும் பண்ணலாம், இந்த சைக்கிளும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெட்ரு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே எடுத்துக்கிறது. நாம் இப்போ ஒயாசிஸ் கார்டன் முடிச்சாச்சுங்க. சாப்பிட்டும் முடிச்சாச்சு. வெளியிலேயே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் நாங்கள் சாப்பிட்டோம். ஒரு பிரியாணி சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. மந்தி பிரியாணி, இந்த ஊர் ஸ்பெஷல், யூஏஇ ஸ்பெஷல் சாப்பிட்டாச்சு. இப்போ நாங்கள் வந்து கார் ஏற போகிறோம். ஏறிட்டு நாங்கள் ரூம் போகிறோம். ரூம் போய் செக்இன் பண்ணிவிட்டு நான் வீடியோ காமிக்கிறேன். டயர்ட் ஆயிடுச்சு. Thank you to all. Bye.